மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா குறித்து அதிரடியாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் ஜாய் கிறிசல்டா நேற்று சொன்ன அத்தனை விஷயமே பொய்யான தகவல்னும், அதோட நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் தயாராக இருக்கேன், அண்ட் ஜாய் கிறிசல்டாவோட நடந்த திருமணம் கட்டாய திருமணம்னு பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தான் இப்போ பேசும் பொருளாக இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஸ்ருதி என்ற மனைவி அண்ட் 2 மகன்கள் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் ஜாய் கிறிசல்டாவை 2வது திருமணம் செய்தாரனும் அண்ட் ஜாய் கிறிசல்டா தான் கர்ப்பமா இருப்பதாகவும் அறிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து அவங்க 2 பேரும் நெருக்கமா இருக்கிற பல போட்டோஸ் அண்ட் வீடியோஸும் வெளியிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கி இப்ப ஏமாத்திட்டாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த புகாரை அடுத்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய மனைவி ஸ்ருதியுடன் நேர்ல ஆஜரானாரு. இதை தொடர்ந்து விசாரணையும் நடந்தது. இந்நிலையில தான் ஜாய் கிறிசல்டாவுக்கு ஆண் குழந்தையும் பிறந்தாங்க. இதை தொடர்ந்து ஜாய் கிறிசல்டா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஜூனியர் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்பாவுடைய முகத்தை உரிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க. அதுலயும் மாதம்பட்டி அண்ட் குழந்தையோடைய போட்டோஸை ஒன்னா இணைச்சு போட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து ஜாய் கிறிசல்டா நேத்து திருமணம் செய்ததா மாதம்பட்டி ரங்கராஜ் ஒத்துக்கிட்டாருனோ, அதோட குழந்தைக்கு தான் தான் தந்தைன்னு அவர் சொன்னதாகவும் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா மாதம்பட்டி ரங்கராஜ் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மகளிர் ஆணையத்துல குறிப்பிடப்பட்டுள்ளபடி நான் எந்த ஒப்புதலுமே கொடுக்கல. நான் ஜாயை தன்னிச்சையா திருமணம் செய்து கொண்டதா ஒருபோதுமே ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு நான் திட்டவட்டமா சொல்றேன். ஜாய் என அவதூறு செய்வதற்காக தனிப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸை வெளியிடுவதற்காக பல முறை மிரட்டிருக்காங்க. இந்த திருமணமும் மிரட்டலின் பேர்ல தான் நடந்தது. கடந்த செப்டம்பர் மாதம் 1000 விளக்குகள் மகளிர் காவல் நிலையத்தின் புலனாய்வு அதிகாரி முன்பும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் விரிவான வாக்குமூலங்களை நான் ஏற்கனவே கொடுத்திருக்கேன். இந்த திருமணம் மிரட்டலின் பேர்ல தான் கட்டாயப்படுத்தப்பட்டு என்கிட்ட இருந்து பணம் பறிக்கும் ஒரே நோக்கத்துடன் செய்யப்பட்டது என்பதை தெளிவா குறிப்பிட்டிருக்கேன். கமிஷனுக்கு முன்னாடி நடந்த அடுத்தடுத்த நடவடிக்கையின் போது ஜாய் எனக்கு மாசத்துக்கு 1,50,000 பராமரிப்பு தொகையாகவும் தன்னுடைய BMW காருக்கு 1.25 லட்சம் மாதாந்திர இமெயிலையும் செலுத்த வேணும்னு கூறினாங்க. நான் அந்த கோரிக்கையை மறுத்துட்டேன். நான் ஒருபோதுமே டிஎன்ஏ பரிசோதனையை மறுத்ததில்ல. மேலும் அந்த குழந்தை என்னுடையதுன்னு அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டா டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா அந்த குழந்தைய வாழ்நாள் முழுவதும் நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வாக்குமூலம் ஏற்கனவே 1000 விளக்கு மகளிர் காவல் நிலைய விசாரணை அதிகாரி முன்னாடி செப்டம்பர் மாதமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. மகளிர் ஆணையத்தின் பரிந்துரை உத்தரவுல குறிப்பிட்டுள்ளபடி நான் எந்த வாக்குமூலத்தையும் அடிக்கல. அந்த பரிந்துரை உத்தரவை எதிர்த்து நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்வேன். மேலும் உண்மையை நிறுவனத்துக்காக எல்லா ஆதாரங்களையும் சமர்ப்பிப்பேன். ஆணையத்தின் முன் நடந்த அனைத்தும் சட்டத்தின்படி நீதிமன்றத்துல முறையா சமர்ப்பிக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. இந்த போஸ்ட் மூலியமா மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டா தன்னை கட்டாயப்படுத்தி தான் திருமணம் செஞ்சாங்கன்னோ, பணத்துக்காக தான் இவ்வளவு விஷயமும் செஞ்சுட்டு வராங்க, அதோட டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்காக நான் எப்பவுமே தயாரா இருக்கேன், அதுல குழந்தை என்னுடையது நிரூபிக்கப்பட்டா வாழ்நாள் முழுவதும் நான் அந்த குழந்தையை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தான் இப்ப பேசும் பொருளா இருக்கு. மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.